வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் சிறப்பு விருந்தினராக எமது கிளிநொச்சி மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் பெருமதிப்புக்குரிய எஸ் முரளிதரன் சார் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருந்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்தினி நர்த்தனாலய ஆசிரியர் மற்றும் நிர்வாகி கேதுஷா அருணாச்சலம். இன்று இங்கு காணாமல் ஆக்கப்பட்ட எனது அக்காவின் பெயரில் ஊருக்கு திரும்பி போகலாம போயிருக்கிறது. அங்கே உங்களது கலந்த கரகோஷங்கள் இந்த நடராஜ சிறுமியை வணங்கி வைப்பதற்காக பிரபாகரன் உங்களது கலந்த கரகோஷம் இந்த தேசத்தை நேசித்த ஒரு மாபெரும் போராளியின் ஞாபகார்த்தமாக தமிழர்களுடைய மன ரீதியாகவும் ஒருவராக இந்த மண்ணிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்போது வழங்கி வைத்து நாங்கள் எங்களை எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்ளப் போகின்றோம் என்பதற்கு வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. பிகேயின் தாயகம் என்னும் யூடியூப் சேனலுடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஸ். கிளிநொச்சி மண்ணில் நடனக்கலை கூடமாக கடந்த 6 ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை பயிற்றுவித்து பல அரங்குகளை கண்டு வருகின்ற பிரசாந்தினி நாட்டிய நந்தனாலயத்தின் 6ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்வின் பதிவுகளோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வுகள் யாவும் இந்த பிரசாந்தினி என்னும் காணாமலாக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தின் போராளியின் கனவாகவும் அவருடைய ஞாபகார்த்தமாகவும் அமைக்கப்பட்ட இந்த பிரசாந்தினி நந்தனாலயத்தின் இயக்குனரும் நடன ஆசிரியரும் பல்வேறு ஆளுமைகளை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி மண்ணின் இளைய சகோதரியான செல்வி அருணாச்சலம் கேதுஷா அவர்களின் தலைமையில் 2026/3/22 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் மிக கோலாகலமாக நடைபெற்ற இந்த பெருவிழாவில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி யாழ் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்ததுடன் சிறப்பு விருந்தினராக எமது கிளிநொச்சி மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் பெருமதிப்புக்குரிய எஸ் முரளிதரன் சார் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருந்தார்கள். அந்த வகையில் மிகவும் அற்புதமாக சிட்டுக்களின் அரங்க நிகழ்வுகளோடு சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வுகளின் தாங்கிய ஒரு காணொலியாகத்தான் இது அமைய இருக்கிறது. அதற்கு முன்பதாக மண்ணினுடைய இளைய சகோதரியும் பிரசாந்தினி நாட்டிய நந்தனாலயத்தினுடைய இயக்குனரும் நடன ஆசிரியருமான செல்வி அருணாச்சலம் கேதுஷா அவர்களின் சிறிய கருத்துரையுடன் நாங்கள் நிகழ்வுகளோடு இணைந்திருப்போம். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்தினி நர்த்தனாலய ஆசிரியர் மற்றும் நிர்வாகி கேதுஷா அருணாச்சலம். இன்று இங்கு கோஆப்ரேட்டிவ் ஹால், அதாவது எங்களோட பண்பாட்டு மண்டபத்தில் கிளிநொச்சியில் எமது நர்த்தனாலயத்தின் 6வது ஆண்டு விழா மிக விமர்சையாக கொண்டாடி இப்போது தான் நிறைவு பெற்றது. எமது பிரசாந்தினி நர்த்தனாலயமானது எமது தேசத்தின் விடியலுக்காக போராளியாக இருந்து காணாமல் ஆக்கப்பட்ட எனது அக்காவின் நினைவாக எமது நர்த்தனாலயம் உருவாக்கப்பட்டது. இன்று வரை எமது நர்த்தனாலயமானது 719 மேடைகளையும் 1061 நடன அரங்காற்றுகைகளையும் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது நமது நர்த்தனாலயமானது 15 விருதுகளை பெற்றுக்கொண்டது. வடமாகாணம் முழுவதுமாக தனது நடன ஆற்றுகைகளை பூர்த்தி செய்துள்ளது.
5 மாணவர்களுடன் உருவாக்கப்பட்ட எமது நர்த்தனாலயம் இன்று எமது 6வது ஆண்டிலே 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்தில் எந்த இடங்களில் மாணவர்கள் இருந்தாலும் எமது நர்த்தனாலயத்தில் கல்வி கற்க விரும்பினால் தாங்கள் நேரடியாக எமது நர்த்தனாலயத்துக்கு வருகை தரவும் மனப்பூர்வமாக முழுமையாக தங்களுக்கு எனது உங்களுடைய நடன கல்வியினை கற்றுத்தருவதற்கு நான் தயாராக உள்ளேன். பிரசாந்தினி நர்த்தனாலயத்தினுடைய 6வது ஆண்டு ஒரு மங்கள நிகழ்விலே இப்போது இளைஞர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டது. சிவஞானம் செல்வர்கள் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்திருக்கிறார். இந்த நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்து மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு அறிவிப்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ சப்பாத்தோட நிற்கிறது. செருப்ப கலட்டும், சப்பாத்து கலட்டும். சரி எல்லாமே போதா. அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பீடத்தில் ஒரு கலைஞன் அமர்த்தப்படுகிறாரோ அங்கே எங்களுடைய தமிழ் மண்ணின் மேன்மை போற்றப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என்னுடைய எண்ணக்கருவிலே இருக்கின்ற சிந்தனை பொருள் யாதெனில் கலையால் நல் உலகத்தை படைக்க முடியும் என்கிற மாபெரும் நம்பிக்கையை நான் கொண்டிருக்கின்றேன். ஏனெனில் எங்களுடைய இனத்தினுடைய கலாச்சாரங்கள் மாறுபட்டிருக்கின்றது. வன்முறைகளும் துஷ்பிரயோகங்களும் எங்களுடைய கலாச்சாரத்திலே பரவி இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களுடைய இளைய கலாச்சாரத்தை மாற்றும் வகையில், எதிர்கால கலாச்சாரத்தை சீர்படுத்தும் வகையில் இந்த மாணவ செல்வங்கள் காண்கையில் நான் சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாக நான் எடுத்துயர்கிறேன். இந்த மாணவ செல்வங்களினால் ஒரு வரலாற்றிலே ஒரு புனிதமான ஒரு சமுதாயம் உருவெடுக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இருக்க போவதில்லை. ஆகையினால் ஒரு கலையினால் நல்ல உலகத்தை படைக்கும் ஒரு முயற்சியில் இந்த பிரசாந்தினி நர்த்தனாலய ஆசிரியர்கள் மற்றும் அந்த பெற்றோர்கள், அந்த குழந்தை செல்வங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எமக்குள் பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கே கலைஞர்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கே இறைவன் குடியிருக்கிறார் என்கிற வேத வாக்கியம் எனக்கு எண்ணங்களில் சீர்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே இந்த சமுதாயம் கட்டியெழுத்து கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நான் மலரும் புதுயுகத்தினுடைய தலைவராக இந்த இடத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அந்த மலரும் புதுயுகத்தில் நாங்கள் ஒரு பிள்ளையை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அழைத்த போது நர்த்தனாலயத்தினுடைய மாணவி ரெஜிஸ்டிகா உலக சாதனை பெண்மணி பரதநாட்டியத்தில் அந்த பெண்மணியை அழைத்து நாங்கள் விருது கொடுத்து அந்த பெண்மணியை மேன்மை அடைய செய்தோம். ஆசிரியரை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆலோசகரும் சைவ வங்கியர் கழக தலைவியும் இவருக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற எங்கள் அறிவிக்கும் மதிப்பிற்குரிய சோமசுந்தரம் பிள்ளை செல்வராமன் அவர்களை ஆசிரியரை வழங்க அவருடைய அன்னை நாகேஸ்வரி அவர்களே, இங்கே இந்த விழாவினுடைய பிரதம விருந்தினராகவும் என் மதிப்புக்குரிய இந்துவின் மாணவன்
சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களே. रविकोटि तेजनीगे विघ्न निवारकगे विश्वविनायकगे प्रथमांजलि प्रथम पुष्पांजलि
ಸಂಗೀತ ಸರಸ್ವತಿಗೆ ಸಾಹಿತ್ಯ ಚಾಲನೆಗೆ ರಾಗರಂಜನಿಗೆ ಚಾಲಾದಿ ದೇವತೆಗೆ ನಾದಾಂಜಲಿ ಸ್ವರಗೀತಾಂಜಲಿ. கருத்தை நிறை இன்று தனது காலடியினை 6வது ஆண்டில் எடுத்து வைத்திருப்பது என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மிகவும் பெருமையாக உள்ளது. இது எமது நர்த்தனாலய வரலாற்றில் மிக முக்கிய கல்லாக அமைந்திருக்கின்றது. பரதநாட்டியம் என்பது ஆன்மாவின் மொழி மற்றும் உடலால் எழுதப்பட்ட ஒரு அமைதியான கவிதையாகும். எமது பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தை நான் இன்றும் கைவிடாமல் எமது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகின்றேன். இனியும் கற்றுக் கொடுத்து வருகிறேன். ஏனென்றால் எமது நர்த்தனாலயமானது எமது தேச விடியலுக்காக காணாமல் ஆக்கப்பட்ட எனது அக்காவின் பெயரில் அமைந்திருப்பதனால் எமது நர்த்தனாலயம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு என்னால் எந்தளவு தூரம் பயணிக்க முடியுமோ, எவ்வளவு கஷ்டங்களை கடக்க முடியுமோ, அது அத்தனையும் நான் கட்டாயமாக செய்வேன். எனது அக்கா நான் சிறுமியாக இருந்த போது என்னிடத்தில் கூறியிருந்தார், எனது அக்காவிற்கு நடனம் என்பது மிகவும் இஷ்டமான ஒன்று. அம்மா சிறுவயதில் படிக்கணும், படிங்க, இப்படியே எவ்வளோ டான்ஸ் செய்து கொண்டிருக்காருங்க, படிக்கணும்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனால் அவள் படிச்சு கொண்டு தன்னுடைய நடன கலைகளையும் இன்னும் எவ்வளவுக்கு வளர்க்க இயலுமோ அந்த காலத்திற்கு தனது முயற்சியை போட்டு அந்த நடன கலைகளிலும் ஆர்வத்தை காட்டி வந்தார். அவர் சிறு வயதில் நான் நினைக்கின்றேன், எனக்கு 5, 6, 7, 8 கடைசியாக நமது யுத்த காலம் 2009ஆம் ஆண்டு. அப்போது எனக்கு 9 வயது, 4ஆம் ஆண்டு கல்வியை கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு தெரிந்து வளைஞர் மட பகுதியில் வைத்து என்னோட மக்கள் ஒரு கலையை கூறினார். எங்களோட ஊர்ல நாங்க ஒரு நர்த்தனாலயம் உருவாக்கி நிறைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ற கனவோட நான் நடனத்துக்கு பயிற்சி வந்தனால். ஆனால் எங்களோட நாட்டை விட்டு எங்களோட ஊரை விட்டு இங்க நாங்க வந்திருந்ததால எங்களோட நாட்டுக்கு எங்களோட ஊருக்கு திரும்பி போகலாம போயிடும். அங்க நடன ஆற்றுமைகளை கற்றுக் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று மிகவும் வருத்தத்துடன் என்னிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் எனக்கு அந்த வயதில் மற்றவர்கள் போல் சிறிய வயது தானே, அந்த நேரத்துக்கு அனுபவமும் விளக்கமும் இல்லை. ஆனால் அக்கா சொன்ன அந்த வார்த்தை மட்டும் எனது மனதில் எங்கேயோ ஒரு ஓரமாக குத்தி கொண்டே இருந்தது. அக்கா நான் சொல்லுவேன், இப்படி சொல்றேன், நாங்க அவங்களோட ஊருக்கு போயிட்டு வருவேன், எனக்கு டான்ஸ் பண்ணி விடுவேன், வடிவழிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் டான்ஸ் எல்லாம் ஆடலாம் நான் அக்காட்ட சொல்லுவேன். பாப்பா மட்டும் சொல்லுவேன், எதுவும் ஷுவரா சொல்லல. பேருந்து வளைஞர்மட பகுதியில் பிரச்சனைகள் அதிகமாக நடக்க வைக்கிச்சு. எங்களோட அக்கா தேச விடியலுக்காக, எமது நாட்டுக்காக, எமது தமிழ் ஈழத்துக்காக தனது போராட்டத்தில் இறங்கி பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அந்த இடத்தில் எனது அக்கா இறுதியாக எங்களை விட்டு செல்லும் பொழுது என்னிடம் சொன்ன ஒரே வார்த்தை, என்னுடைய பரத கலையை தொடர முடியாமல் போய்விடமோ தெரியவில்லை, அக்கா திரும்பி வருவேனோ தெரியவில்லை. 2 கூடுதலான அக்காவோட வீட்டை நான் மட்டும்தான் நிற்பேன். அம்மாக்கள் அவங்களோட அப்படியே அண்ணாக்கள் கிளாஸ் டியூஷன், அக்கா என்னோட கூட போயின்னு இருப்பா. அன்னைக்கும் என்னோட நானும் அக்காவும் தான் இருந்தாங்க. அம்மாக்கள் வெளியா போயிட்டாங்க. அந்த டைம்ல தான் 4 பேர் அக்காவை கூட்டிட்டு போனாங்க. எங்க தேசிய விடுதலுக்காக போராட்டத்துக்காக கூட்டிட்டு போனாங்க. மற்றும் பல நாடுகளில் பல இடங்களில் கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம், வடமாகாணங்களுடைய மணமாகாணம், வடமாகாணம், மட்டக்களப்பு போன்ற பல இடங்களில் யாழ்ப்பாணத்தில் தங்களை விட முதலிடத்தில் இருந்த கொழும்பு ஆதிசக்தி என்ற ஒரு நடன நிறுவனம், நாங்கள் இசைத்துடன் போட்டிக்கு போகும்போது
அங்கு வந்து அந்த மாணவர்கள் வந்து முதலாம் இடம், பல்கலைக்கழக மாணவர்கள், எமது மாணவர்களின் இரண்டாம் இடம். மறுபடியும் மோக்ஷத்திரா என்ற ஒரு போட்டி நிகழ்வு வந்து கொழும்பிலே இடம்பெற்றது. எமது மாணவர்கள் என்னிடம் சொன்னார்கள், டீச்சர் அந்த டீமும் டான்ஸுக்கு வருதா டீச்சர், நாங்கள் கட்டாயம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எங்களால் அவைக்கு நாங்கள் வின் பண்ணணும்னு சொல்லி. சரி, ஓகே, நாங்களும் தொடர்ந்து 1 மாதங்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வந்தேன். எந்த குழு எமது நர்த்தனாலயத்தை விட முதல் படி மேலில் என்று முதலாம் இடம் பெற்றதோ அதே குழுவை தோற்கடித்து கொழும்பில் நடைபெற்ற மோக்ஷத்திரா என்ற போட்டி நிகழ்ச்சியில் எமது நர்த்தனாலய மாணவர்கள் முதல் இடத்தினை பெற்றுள்ளனர். இந்நிதி உதவியினை ஒழுங்கமைத்து தந்த ரெஜிஸ்ட்ரிகா அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நான் இவ்விடத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எமது நர்த்தனாலய ரசிகர், எமது நர்த்தனாலய நடனங்களின் ரசிகரான யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை வைத்திய நிபுணர் மற்றும் மதக்கியார் வைத்தியசாலை நிபுணர் கலந்து கொண்டிருக்கின்ற திருநகர் தெற்கு மூத்த குடிமக்கள் சங்கத்தினர், அதே வேளையிலேயும் பெண்கள் சிவில் சமூக வரி அமைப்பினர் மற்றும் ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தினர், உலக இந்து கோவில் அமைப்பினர், அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற கலைஞர் விளையாட்டு கூட்டுறவு சங்கத்தினர், சிக்கிரிய கடமூதி கூட்டுறவு சங்கத்தினர், சமூகம் அறக்கட்டளையினர் ஆகியோரையும் இந்த வழியில் நாம் வரவேற்றிருக்கின்றோம். மதிப்பளிப்பு ஆரம்பமாக இந்த மதிப்பளிப்பு நிகழ்வோடு தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணரும் யாழ் மதகியா வைத்தியசாலையின் உரிமையாளருமான வைத்தியர் குலசிங்கம் சுரேஷ்குமார் அவர்களின் நிதி அனுசரணையில் நர்த்தனாலயத்திற்கான நடனாடல் சிலை ஆசிரியரிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெறுகிறது. அங்கே உங்களது கலந்த கரகோஷங்கள் இந்த நடராஜ சிலையை வழங்கி வைப்பதற்காக பிரபாகரன், கனஜா, பிரபாகரன், சஞ்சனா ஆகியோரை அன்புரிமையோடு நாம் வடை கலைத்திருக்கின்றோம். இப்போது நடராஜர் சிலையினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புரிமையோடு அழைத்திருக்கிறோம் பிரபாகரன், கனஜா, பிரபாகரன், சஞ்சனா ஆகியோரை. நர்த்தனாலயத்திற்கான பாடல் வெளியீடு செய்யப்பட இருக்கிறது. அந்த வகையில் இந்த பாடல் வெளியீட்டிற்கான அந்த உருவத்தை வழங்கி வைப்பதற்காக ரெஜிஸ்ட்ரிகா அவர்களை அன்புரிமையோடு வழிபடை நினைக்கின்றோம். இந்த பாடல் இசையமைப்பாளர் குட்டி மோகன் அவர்களது இசையிலே புதிய பாடகி லாவணியா, ரெஜிஸ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடலாக இருக்கிறது. பிஎல் ரெஜிஸ் அவர்களே இந்த பாடலுக்கான வரிகளையும் எழுதியிருக்கிறார். இந்த பாடல் நர்த்தனாலயத்தினுடைய பாடலாக வெளியீடு செய்யப்பட இருக்கிறது. கேதுஷா அவர்களை இந்த பாடல் வருகின்ற காலங்களிலே நர்த்தனாலய பாடலாக அரங்கம் காண இருக்கிறது. அந்த வகையில் ரெஜிஸ்ட்ரிகா இப்போது அந்த நிறுவனத்தை கையெழுத்து இருக்கிறார். விருந்தினர்கள் பாடல் வரிகள் பாடகர் ரெஜிஸ்,
மற்றும் லாவண்யா ரமேஷ் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள். கூட்டி கோபன் அவர்களது இசை. விருந்தினர்களும் இணைந்து இந்த பாடலை கையெழுத்தார்கள். இப்போது இந்த நிறுவனத்திற்காக பாடல் பாடிய புதிய பாடகி செல்வி ஓ லாவண்யா அவர்களை அன்புரிமையோடு மேடை கிடைக்கின்றோம். அவருக்கான மதிப்பளிப்பு இப்போது இடம்பெற இருக்கிறது. லாவண்யா அவர்களை அன்புரிமையோடு மேடை கிடைத்திருக்கின்றோம். நர்த்தனாலயம் தனது 6வது ஆண்டை தொட்டிருக்கின்ற இந்த வேளையில் நர்த்தனாலயத்திற்கான பாடல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலை புதிய பாடகியாக ரவிசோடு இணைந்து பாடியிருக்கின்றார் செல்வியோ லாவண்யா அவர்கள். அவருக்கு பாராட்டை தெரிவித்தவாறு இப்போது மதிப்பளிப்பு நடைபெறுகின்றது. மதிப்பளிப்பை பெற்றுக்கொண்ட பிரசாந்தினி நர்த்தனாலயம் சார்பாக இப்போது அவருக்கான விருதொன்று வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. கேதுஷா அவர்களுக்கு லாவண்யா அவர்களுக்கான இளங்குயில் என்கின்ற பட்டம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கேதுஷா மற்றும் நமது நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் ஆகியோர் இணைந்து இதை வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கே உங்களது கடந்த கரகோசம் இந்த மண்ணுக்கு ஒரு புதிய பாடலை கிடைத்திருக்கிறார். பாராட்டுகள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதிப்பளிப்பை பெற்றுக்கொண்ட லாவண்யா மற்றும் கேதுஷா தங்களுக்கு நன்றிகளை தெரிவித்தவாறு மதிப்பளிப்பை வழங்கி வைத்த அத்தனை பெரும் தமிழ்களுக்கும் பலம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து பிரசாந்தினி நர்த்தனாலயத்தில் தாழக்கூட்டில் பாவம் பதிக்கும் தவப்பயர் நடனம் இது. பலர்களை தோட்டம் பல மலர்கள் ஆடும் கூட்டம் கலைமகள் அருளும் கல்வி கூடம் சிவன் கொண்ட நர்த்தனாலயம். Sa
இன்றைக்கு நடனத்தை வழங்கிய மாணவர்களை நாங்கள் மதிப்பளிக்க காண்கிறோம். பாடலிலே நடனத்தை வழங்கிய மாணவர்கள் சிறந்த மதிப்பெண்களை காண்பிக்கிறார்கள். கூட்டில் பாவம் பதிக்கும் தவப்பய நடனம் இது. அதே கரடிகால் நடுவர்களுக்கான மதிப்பளிப்பு. அவரை தொடர்ந்து ரிஷிவர்ணா ராஜேஸ்வரன் அவர்கள் மதிப்பளிக்க இருக்கிறார், அனுமதிக்கப்பட இருக்கிறார். அவரை தொடர்ந்து சஸ்விகா ரதீஸ்வரன், கேசிகா தேவராஜா, அக்ஷயா சுதாகரன், பாரதி சுரேஷ்குமார், ஜுப்தரா உமாகாந்தலுடன், கிறிஸ்திகா ரஞ்சன், கிசோபிகா கஜேந்திரன், மாணவர்கள் விரைவாக வந்து மதிப்பளிப்பை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கண்டுகின்றோம். ஒரு நத்தனாலயத்தினுடைய வரலாற்றை சொல்லுகின்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றன. பிரசாந்தி என்கின்ற இந்த தேசத்தை நேசித்த ஒரு மாபெரும் போராளியின் ஞாபகார்த்தமாக, ஒரு மாவீரருடைய எங்கள் மண்ணை நேசித்த ஒரு தேசியவாதியின் எண்ணங்களோடு அவருடைய சகோதரியினுடைய இளம் வயது கனவுகள், அந்த இளம் வயது எண்ணங்கள் இன்று இந்த மண்டபத்திலே ஒரு மகத்தான விழாவை காட்டுகிறது. அவர் பழக்கி எடுத்த பல பிள்ளைகள், அவரால் பயிற்றுவிக்கப்பட்ட பல குழந்தைகள் இங்கே பல சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார். ரஜிஸ்மிகாவை பழக்கி எடுத்து பயிற்றுவித்து அவரை உலக சாதனையாளராக மாற்றுவதில் சகோதரி கேதுசா அவர்கள் மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருந்தார். கேதுசாவை வளர்த்திருக்க அம்மா அவருடைய குடும்பத்தினருக்கும் முதல் நாங்கள் தலை சாய்க்கிறோம். காரணம், ஒரு எப்பொழுதும் தன்னுடைய ஆளுமையான வசீகரமான பேச்சாலும் தன்னுடைய உயர்ந்த எண்ணங்களாலும் எல்லோரையும் மதிப்போடு அணுகுகின்ற அந்த நல்ல எண்ணங்களோடும் கேதுசா அருணாசலம் அவர்கள் மிகப்பெரிய அளவான வெற்றியை ஈட்டிருக்கிறார். நான் இங்கே அவர் தலைமையை ஆற்றுகிற பொழுது பார்த்தேன். அவருடைய அந்த பேச்சாற்றல், ஆளுமை, அவரிடம் இருக்கின்ற அந்த ஞாபக சக்தி, தொடர்ந்து ஒரு கோர்வையாக அதை உரையாற்றி முடிக்கின்ற ஆற்றல், இந்த பேச்சை போலவே அவருடைய செயல்நடைகளும் பிள்ளைகளை வழிநடத்துவதிலே எங்கள் மாவட்டத்து மண்ணில் அவர் மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறது. பல குழந்தைகளை ஆற்றல் உள்ளவர்களாக அவர் மாற்றியிருக்கிறார். அந்த மாபெரும் பணியை ஆற்றிய கேதுசாவுக்கு முதலில் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் சொல்லுகின்றோம். உலக ஒரு கைதட்டு நடவர்கள் நாங்கள் இந்த கையில வச்சிருந்தே பழகிட்டோம். நல்லவர்கள் கட்ட மாட்டோம். ஏன் நான் சொல்றேன் என்றால், ஒருவரை நீங்கள் பாராட்டுவது என்பது உங்களுடைய கரகோஷம் தான். அவருடைய மனசிலே ஒரு மகிழ்ச்சியையும் அவருக்கான அடுத்த கட்ட நினைப்புகளை கொடுப்பது. அந்த வகையிலே தான் அந்த பிரசாந்தினி நத்தனாலயாவினுடைய இயக்குனர் ஸ்தாபகர் சகோதரி கேதுசா அவர்களுடைய இந்த முயற்சி
மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது. இந்த மண்டபம் நிறைந்த பிள்ளைகளோடும் மக்களோடும் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மண்டபத்திலே கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினமெல்லாம் மிகவும் சோகமான செய்திகளை பார்க்க முடிந்தது. மட்டக்களப்பிலே 2 தாய்மார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலைக்கான காரணம் என்ன, ஏன் கொல்லப்பட்டார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு குழந்தை அழுத குழந்தை உயிரோடு மீட்டெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்திலே ஒரு புகழ்பெற்ற கல்வியலாளர் சின்ன வயசு மகளாலும் அந்த சின்ன வயசு மகளை திருமணம் செய்த மருமகனால் 19 வயசு 21 வயசிலே தாயார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவற்றை கேள்விப்படுகிற பொழுது ஒரு நெஞ்சம் ஒரு முறை வலிக்கிறது. நாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்களுடைய சமுதாயம் எங்கே போகிறது, நாங்கள் என்ன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது உண்மையா, இப்படி நடந்திருக்க கூடாது என்கிற பல கேள்விகள் எங்களுக்குள்ளே வருகிறது. ஆனால் இவ்வாறான சம்பவங்களுக்கு பின்னாலே நாங்கள் எல்லோருமே பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். நாங்கள் பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரங்கள், பிள்ளைகளுக்காக நாங்கள் அன்பை செலுத்துகின்ற அந்த காலங்கள் மிக மிக குறைவோ என்று எனக்குள்ளேயே நான் நேற்று இன்று கேள்விகளை கேட்ட நேரங்கள் உண்டு. ஏனென்றால் இது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் முன்னால் விரிந்து போயிருக்கிற மிகப்பெரிய புள்ளியம். காரணம், நாங்கள் இந்த இயந்திரமான உலகத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இயந்திர உலகத்திலே எங்களுக்கு விருப்பமில்லாத பல காரியங்கள் நடைபெறுகின்றன. எனது பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனது பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்ற கற்பனையை நான் கட்டி வைத்திருக்கிறேன். எனது பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்கிறேன். அந்த தீர்மானங்களும் கற்பனைகளும் வேண்டுதல்களும் எங்கள் பிள்ளைகளை எங்களை மீறி வேறு திசைக்கு கொண்டு செல்கின்றன. ஆனால் அதில் இருந்து எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி எடுத்து ஒரு பாதையை அமைத்து கொடுக்கின்றவரை ஒரு பெற்றாராக, ஒரு தந்தையாக, ஒரு தாயாக எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய சவால்களை நாங்கள் இன்று சந்திக்கிறோம் என்பதுதான் மிக உண்மையான கதை. இப்பொழுது கூட நான் அதில் இருக்கிற பொழுது பார்த்தேன், அந்த யாழ்ப்பாண சித்த மருத்துவத்துறையினுடைய பேராசிரியரின் இறுதி ஊர்வலம் எல்லோரும் கண்ணீர் விட்டு கதற போய்கொண்டிருக்கிறது. காரணம், ஏன் 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 என்று கேட்கிற கேள்வியை மட்டுமே எங்களுக்கு முன்னாலே வைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து எங்கள் பிள்ளைகளை மனோரீதியாக, உடல் ரீதியாக ஒருமுகப்படுத்தி வளர்க்க வேண்டிய, அறத்தின்பால் வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நான் நினைக்கிறேன். இங்கே சகோதரி கேதுஷா அருணாசலம் அவர்கள் மிக நேர்த்தியாக, மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில், தன்னுடைய கற்பனை கட்டிய வகையில் ஏனையவர்களையும் அரவணைத்து அவர் செய்கிறார் என்ற அந்த பெருமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நான் அவரை மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். காரணம், இன்று எங்களுக்கு முன்னாலேயே எங்கள் குழந்தைகளில் எத்தனை பேர் எங்கள் கைகளை மீறி இருக்கிறார்கள், அவர்களை எவ்வாறு எங்களால் கொண்டு செல்ல முடியும் என்ற கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கின்றது. விளையாட்டுத்துறை, நடனத்துறை, பாடல் துறை, இசையோடு சேர்ந்த துறைகள் லயிக்க வைத்து பிள்ளைகளை அரவணைத்து ஆன்மீகத்தோடு இணைத்து வளர்த்து செல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு முன்னாலே ஒருவருக்கு இருக்கிறது. ஆனால் அதில் இருந்து நாங்கள் தவறி விடுகிறோமோ என்கிற வேதனையும் கலக்கமும் உண்டு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் முதலிலே எங்களிடமே சில கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் எங்கள் குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகளோடு எவ்வாறு பழகுகிறோம், எங்களுடைய சொற்களும் எங்களுடைய நடவடிக்கைகளும் பிள்ளைகள் மீது செலுத்துகின்ற அன்பும் அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்கின்றதா, அதை சரியாக நாங்கள் மேற்கொள்கிறோமா, அவை மிக மிக முக்கியமானது. அதனால்தான் கேதுசாவுடைய இந்த முயற்சி, அவருடைய இந்த குழந்தைகளை எடுத்து அவர்களை ஒருமுகப்படுத்தி வளர்த்திருக்கின்ற அந்த வளர்ப்பு, நான் நினைக்கிறேன் எங்கள் மண்ணிலே இன்னொரு 5 ஆண்டுகளில் மிகவும் ஆற்றல் படைத்தவர்களை தர இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த சாதனையாக இருக்கும். அதனால் கேதுசாவுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள். தொடர்ந்தும் சகோதரி, உங்களுடைய பணிகள் தொடரட்டும். உங்களுடைய இளம் வயசு, உங்களுடைய அந்த இளமை கனவுகளோடு பிள்ளைகளை அரவணைத்து அவர்களில் ஒருவராக நீங்களும் உங்களை ஒரு அடையாளப்படுத்தி நீங்கள் இந்த நிகழ்வுகளை செய்ததைப்பது, தன்னையும் ஒரு பிள்ளையாக கருதி அந்த நடன நிகழ்வோடு ஒருமித்து சேர்வதும் மிகப்பெரிய பாக்கியமாகவே நான் பார்க்கிறேன். அந்த வகையில் நான் பல நடன ஆசிரியர்களை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக எனது மனைவியும் ஒரு நடன ஆசிரியை. அவர்கள் நடனம் பழகுகிற பொழுது அவருடைய முகபாவங்கள், உடல் அசைவுகள், அங்கங்கள் எல்லாம் தங்களையும் அந்த நிலைக்கு மாற்றி விடுவார்கள். அந்த அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த நடனத்துறையில் இருந்து வருகின்றவர்கள்
தங்களை இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டிகளாக காட்டிக் கொள்கிறார்கள். ஆகவே கேதுசாவுடைய இந்த நல்ல முயற்சி பிள்ளைகளையும் இந்த சமுதாயத்தையும் அடுத்த ஒரு நேர்த்தியான கௌரவமிக்க காலகட்டத்தில் எடுத்துச் செல்ல பிரசாந்தினி ரத்னாலயம் இன்னும் பல பணிகள் செய்ய தயாராக வேண்டும். உங்கள் நிறுவனம் வளர்ச்சி பெற வேண்டும். ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக வளர்ந்த பொழுது எங்களால் உங்களுக்கான சில முயற்சிகளை உதவிகளை ஆற்ற முடியும். அதனை விட இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு உதவிய பல பேருள்ளங்களை நான் பாராட்டுகிறேன். அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தால் பலர் எங்களுக்கு அடி வழங்கியிருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள். அந்த உதவியோடு தான் நாங்கள் இதனை செய்வோம் என்று உண்மையும் அதுதான். இவ்வாறான ஒரு பெருவிழாவை எடுப்பதென்றால் நான் நினைக்கிறேன் பலருடைய கூட்டு முயற்சி. இங்கே ரதீஷ் அவர்கள் இருக்கிறார், அவரோடு இணைந்த நண்பர்கள், கிரிவலம் அமைப்பினர், இவ்வாறு பல பேருடைய ஒட்டுமொத்தமான கூட்டு முயற்சி தான் கேதுசா அவர்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கிறது. அவருடைய அந்த எதிர்காலம் பற்றிய பயணம் இன்னும் வெற்றி பெற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வழங்கி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதும் அரிஷி அவர்கள் இல்லை, நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என சில சிறியவர்களை அழைத்துக் கொண்டு தைப்பூசத்தில் வந்து கேதுசாவிடம் சென்று திரோனியை முதல் வார்த்தையாக இணைத்து இந்த பிரசாந்தினி ரத்னாலயம் ஆரம்பத்திற்கு இருக்கிறார் திருமதி வேணுமானியுடன் அரிஷி அவர்கள் அதவரை வந்திருக்கிறார். அவரோடு இணைந்து அவர்கள் அன்னையார் இணைந்து முதன்மை இருக்கிறார்கள் அவர்கள். மதிப்பீட்டை பெற்றுக்கொண்ட முதன்மை விருந்தினர் அவர்களுக்கு மேலாளர் நன்றிகளை தெரிவித்தவாறு மதிப்பிற்குரிய திரு சங்கமணியம் மொழிகள் அவர்களை பிரசாந்தினி ரத்னாலயம் ஐந்து வரவேற்றார். तजं तजं तरिता कदिमित हिट तक Thank you.
இந்த நிகழ்வுடைய கௌரவ விருந்தினர் வரிசையில் இணைந்து கொண்ட கிட்ஸ் பெரடைஸ் பாடசாலையினுடைய ஆசிரியர் திருமதி சிவச்சந்திரன் திருச்செல்வி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே மதிப்பளிப்பை வழங்கி வைப்பதற்காக யாழ் மதவியார உதவியாளர் வைத்தியர் புலசிங்கம் சுரேஷ்குமார் மற்றும் பசுமை நிலையத்தினர் சிட்டி பார்மசி உரிமையாளரும் கிளிநொச்சி சிட்டி லைன்ஸ் கழகத்தின் முன்னாள் தலைவரும் வலைய தலைவருமாகிய லயன் லகுனன் ஆகியோர் பல களமாடுகளை தன்னகத்தையே கண்டு பாராட்டுக்கள் மட்டுமன்றி விருதுகளையும் தனதாக்கிக் கொண்ட அருணாச்சலம் வேதுகா ஆகிய அவர்களை ஒரு கணம் நினைவு கூறுவோம். மதிப்பளிப்பை ஆசிரியைக்கு வழங்கி வைக்க இருக்கிறார்கள். கௌரவ விருது 6ஆம் ஆண்டில் கடப்பதற்கும் பிரசாந்தினி நர்த்தனாலயத்தின் இயக்குனரும் சிறந்த நடன ஆசிரியரும் பல்துறை ஆளுமை கொண்டவருமான செல்வி அருணாச்சலம் கேருஷா அவர்களுக்கு அபிநய தாரகை என்னும் கௌரவ விருதினை வழங்கி மதிப்பளிக்கின்றார்கள். வளரும் புதியுகம் அமையும் வடக்கு மாகாணம். இந்த மதிப்பளிப்பை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம்.
பரதம் என்கின்ற கலையும் கலையோடு இணைந்த வாழ்வும் தமிழர்களுடைய மன ரீதியாகவும் வாழ்வு முறை ரீதியாகவும் இணைந்திருக்கின்ற ஒரு செயல்முறை நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. மனித வாழ்வினுடைய வாழ்வியல் தத்துவங்களை அவ்வப்போது செழுமைப்படுத்தவும் தான் சார்ந்திருக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது பற்றையும் அன்பையும் காதலையும் கொண்டு வாழ்வதற்கு ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துகின்ற கலைகள் மிக முக்கியமானவை. இறைவன் வழியிலே இறைவழி ஒரு கலை வழியாக கொண்டு ஆடற்கலையை எங்களுக்கு இறைவன் காட்டி தந்து அந்த ஆடற்கலையினுடைய தத்துவங்கள் ஒவ்வொன்றும் எமது வாழ்வியலுடைய அர்த்தங்களை எங்களுடைய சந்ததிக்கு சொல்லி வந்திருக்கின்றது. அதனால்தான் எங்களுடைய தமிழ் சமூகம் ஒரு பாரம்பரியமும் பண்பாடும் கலைச்செழுமையும் மிக்க ஒரு சமூகமாக, உலகத்திலே செழுமை மிக்க கலாச்சாரத்தை கொண்டவர்களாக, செழுமை மிக்க விழுமியங்களை பின்பற்றுகின்ற ஒரு மனித கூட்டமாக நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். தமிழர் என்பதற்கு யாழ்ப்பாணம் என்கின்ற சொல் உலகத்தில் ஒரு அடையாள மொழியாக, யாழ்ப்பாணம் தமிழர்களின் கலாச்சார நகரமாக உலகத்தில் உள்ள பிற நாட்டவர்களினாலும் பிற இனத்தவர்களாலும் பார்க்கப்படுவதற்கு காரணம் அந்த சமூகத்தினுடைய கலையோடு இணைந்த வாழ்வு. இந்த நிகழ்வு சிறப்புற கிரிவலம் அறக்கட்டளை யாழ் போதனா வைத்தியசாலை நிபுணர் யாழ் பதவியா உரிமை கசுவகின்ற சிட்டி காமசி உரிமையாளரும் திருச்சி சிட்டி லயன்ஸ் கழகத்தின் முன்னாள் தலைவரும் வலையின் தலைவருமாகி Thank you.
சந்தை வர்த்தக சங்கங்களுடைய தலைவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து முன்பள்ளி சிறார்களோடு இணைந்து பணியிருக்கின்ற ஒருவராக இந்த பணியை பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இப்போது இவர்களுக்கான இசைக்குறிப்பை வழங்க வைக்கிறார் யாழ்ப்பாண சாலைகள். இந்த நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக இப்போது பிரசாந்தினி நேர்த்தினாளினுடைய ஆசிரியை அவர்கள் இவருக்கான மதிப்பளிப்பை வழங்கி வைத்திருக்கிறார். அவரை மாணவர்களுக்கான மதிப்பளிப்பை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். மதிப்பளிப்பை வழங்கி வைத்துக்
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி சிட்டி லயன்ஸ் கழகத்தின் ஸ்தாபகர் இந்த நிகழ்வின் கௌரவ விருந்தினர் திரு ராசதுரை ஜெயஸ் கண்ணீரோடு கரைந்து கடலோடு உறைந்து சேற்றோடு புதைந்து போன அந்த ஈழத்தமிழுடைய வீரப்பெரும் காவியத்தை கண்ணீரிலே கரைத்து கடலோடு உறைந்து தலைகளற்ற பிணங்களாக நாங்கள் நடந்து வருகின்ற பொழுதே அந்த ஆழ்மனதில் வேரூன்று இருக்கிறது இந்த பிரசாந்தினி நர்த்தனாலயம் என்கின்ற அந்த சிறு வித்து. பிரசாந்தினி நர்த்தனாலயத்தை மதிப்பளிக்கும் வகையில் இதை ஸ்தாபித்து இன்றை வரை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கேதிஷாவின் ஆளுமைமிக்க இந்த பயணத்திற்கு தங்களது மதிப்புகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். மாணவி கிராம அபிவிருத்தி சங்கத்தினரோடு திருநகரத்திற்கு கிராம சபையாளர் இணைந்து கொண்டிருக்கிறார். சங்கம் தலைவர் நாகேஸ்வரி, செயலாளர் கணேஷ்குமார், பொருளாளர் கணேஸ்வரன், நாட்டுக்கு வித்தகைய எண்ணற்ற விருதை இந்த அமைப்பினர் வழங்குகிறார்கள். மதிப்பிற்குரிய மூத்த குடிமகன் சிவபாலன் அவர்கள் இப்போது இந்த விருதை வழங்கி வருகிறார். அவரை ஏற்படுத்தியோடு வரவேற்கிறோம். திருநகர் கேதுஷா பிறந்து வளர்ந்த இடம். அந்த வகையில் சிறு வயதிலிருந்தே அவரை பார்த்தவர்கள் இப்போது அவரை மகிழ்ச்சிகரமாக மதிப்பளிக்கிறார்கள். மதிப்பளிப்பை வழங்கி வைத்த பெண்கள் சிவில் சமூக வரி அமைப்பு கிளர்ச்சி கிளர்ச்சி கட்டடத்தை உருவாக்குவதற்காக 1,00,000 ரூபாய் நிதியை ஆரம்பமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு புதிய பள்ளியை உருவாக்குவதற்கு அத்திவாரம்
விழிக்கு துணை திருவெண்மண பாதன் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த நன்னி பலிக்கு துணை வடிவேல் செங்கோடன் மயூரம் வண்ணமகிலே என் தங்க வடிவேலோ கந்தனுமை காணும் இன்னும் முடிவது வேணோ செந்தமிழை காக்கும் பேசவள் கொடியானோ எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ கொடிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் பாடங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் உடைத்து பாடினேன் வடிவேலனை நினைத்து கொடிலே பால்காவடி சுமந்து ஓடினேன் பாடங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் உடைத்து பாடினேன் வடிவேலனை தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமிகளை ஆண்டவனே மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழங்களை அங்கவனே இந்து கடலோரமான சந்துவிலே வாழ்பவனே ஒளிவு பயானே பிரசாந்தினி நர்த்தனாலயத்தின் ஆசிரியருக்கான விழா வந்து சொல்ல விடாமல் நினைக்கின்றேன். ஏன்னா இந்த நர்த்தனாலயத்தை இந்தளவு தூரம் ஒரு ஒரு இலக்கோடு லட்சியத்தோடு கொண்டு நகர்ந்திருக்கின்ற ஒரு சிறிய வயசிலே இருக்கின்ற ஒரு ஆசிரியர் அவருடைய அந்த விரைத்தனமான ஒரு அந்த சேவைக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து நிற்கின்றேன். பிரசாந்தினி நர்த்தனாலயத்தினுடைய 6வது ஆண்டு அதனுடைய நிறைவு நாளுக்கு இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நர்த்தனாலயத்தினுடைய இயக்குனர் செல்வி கேதுஷா அவர்களே, இந்த நிகழ்விலே விருந்தினர்களாக கலந்து சிறப்பிக்கின்ற திருச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர்
வேலுந்து மாளிகர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற பல்வேறு விருந்தினர்களே, இந்த நிகழ்விலே தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆட்சிகளை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற பெற்றோர்களே, அவர்களுடைய உறவினர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே இந்த நடன ஆலயத்திலே பயின்று பல்வேறு நடன ஆட்சிகளை சிறப்பாக செய்துவிட்ட மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு இனிய மாலை பொழுதிலே ஒரு நல்ல நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து, கூடுதலாக இந்த மாணவ பருவம் எங்களுடைய வாழ்க்கை பருவத்திலே நாங்கள் எங்களை எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்ள போகின்றோம் என்பதற்கு எங்களுடைய கல்வி, எங்களுடைய ஒழுக்கம், எங்களுடைய மனிதநேயம், இந்த 3 விடயங்கள் தான் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை பருவத்திலே எங்களுடைய வாழ்க்கை காலத்திலே நாங்கள் எவ்வாறு இருக்க போகின்றோம் என்பதை நிலைநிறுத்துவதற்கு முக்கிய 3 அம்சங்களாக இருக்கின்றது. கல்வி நிச்சயமாக இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு, இந்த உலகத்தினுடைய சவால்களை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக தேவையான ஒன்று. அது எங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய பாடசாலை காலம் முதல் அந்த கல்வியின் ஊடாக அவர்கள் பல்வேறு அறிவுத்திறன்களை, ஆற்றல்களை பெற்றுக் கொள்கின்றார்கள். இதனூடாக அவர்கள் உலகத்தினுடைய சவால்களை நிச்சயமாக எதிர்கொள்வதற்கான ஒரு அறிவு கிடைக்கின்றது. அதற்கு அப்பால் இந்த அறிவு பெற்றுக் கொண்டாலும் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு மனிதநேயம் மிக்கவர்களாக அல்ல நல்ல பண்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த கல்விக்கு அப்பாலும் எங்களுக்கு பல்வேறு விடயங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கு தேவைப்படுகின்றது. நிச்சயமாக இந்த சமூகமாக வாழ்வதற்கு, ஒற்றுமையாக வாழ்வதற்கு நிச்சயமாக பல்வேறு பண்புகள் தேவை. அந்த பண்புகளை கல்விக்கு அப்பால் நிச்சயமாக எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் விளையாட்டு ஒரு முக்கியமான விளையாட்டு. எங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய உடல் நலம், உள நலத்துக்காக நிச்சயமாக பெற்றோர்களை ஏதாவது ஒரு விளையாட்டு நிகழ்வு, அது என்னவாக மைதான நிகழ்வாக இருக்கலாம், அல்ல உலக மைதான நிகழ்வாக இருக்கலாம், ஏதோ ஒரு விளையாட்டு நிகழ்விலே உங்களுடைய குழந்தைகளை ஈடுபடுத்துங்கள். நிச்சயமாக அவருக்கான தன்னம்பிக்கை, தைரியத்தை அவர் பெற்றுக் கொள்வதற்கு அந்த விளையாட்டு நிகழ்வு அவர்களுக்கு உறுதுணையாக வழங்கும். அதற்கு அப்பால் இந்த 2க்கும் அப்பால் நிச்சயமாக இந்த சமூகத்திலே மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு இரசனை உடையவர்களாக, மனித பண்பு உள்ளவர்களாக, மனிதநேயம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கலை, அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், நிச்சயமாக ஏதோ ஒரு கலை வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே மிகவும் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், அல்லது நாங்கள் தொலைக்கிவிட்ட ஒரு விடயம் மனிதநேயம். இந்த மனிதநேயம், மனித பண்பு இல்லாததால் நாங்கள் இப்போது எங்களுடைய சமூகம் பல்வேறு புறங்களுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மனித நேயத்தை நாங்கள் எங்களுடைய குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது ஒரு கலையின் ஊடாகத்தான் வளர்க்க முடியும். அந்த கலையை அதில் சங்கீதமாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு கலையை எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த பிரசாந்தினி நர்த்தன ஆலயம் கடந்த 6 வருடங்களாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்காக நடனக்கலையை பயிற்றுவித்து வருகின்றார்கள். நிச்சயமாக இது ஒரு வரப்பிரசாதம். ஏனென்றால் எங்களுடைய குழந்தைகளுடைய அவர்களுடைய வளர்ச்சியில் நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதநேயம் உள்ள பிள்ளைகளாக வளர்வதற்கு கலை அவசியம். இந்த நடன நிலையத்திலே நாம் சிறு பயிர் வருகின்ற அல்ல நடனத்தை பயணி வருகின்ற குழந்தைகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு மனிதநேயம் மிக்கவர்களாக, சமூக பண்பு மிக்கவர்களாக வருவார்கள் என்பதை அறியவில்லை. அந்த வகையிலே இந்த நர்த்தன ஆலயம் நான் வைக்கின்றேன். எனக்கு முதல் உரையாற்றியவர்கள் அந்த நர்த்தன ஆலயத்தினுடைய இயக்குனர் செல்வி கேசுசா அவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே இந்த பிரதேசத்திலே இவ்வாறு இந்த நர்த்தன ஆலயத்தை இயக்கி வருகின்றார்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள். நிச்சயமாக செல்வி கேசுசா அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவருடைய சேவை தன்னுடைய அவர்களுடைய வருமானத்துக்கானதாக இல்லை, நிச்சயமாக இந்த சமூகத்தை நோக்கியதாக இருந்திருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளை இன்னும் கொஞ்ச நாளிலே நிச்சயமாக வளருகின்ற போது நல்ல ஒரு குழந்தைகளாக வளர்வதை நீங்கள் பெற்றோர்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். நல்ல கலை அம்சம் உள்ளவர்களாக, மனித பண்பு உள்ளவர்களாக வளர்வதை இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் உணர்வீர்கள்.
எனவே உங்கள் சார்பாக மீண்டும் செல்வி கேதுசா அவர்களுக்கு பாராட்டுகள். அவர்களுடைய விடாமுயற்சி, அவருடைய உழைப்பு நிச்சயமாக எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலுமே நிறைய வழிகள் இருக்கும். வழிகள் இல்லாமல், உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு சம்பவத்திலும் எந்த ஒரு விடயத்திலும் வெற்றி கிடைக்க முடியாது. எனவே அவருடைய வெற்றிக்கு பின்னாலே அவருடைய நீண்ட உழைப்பு இருக்கின்றது. பல்வேறு வழிகள் இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் கடந்து சிறப்பான ஒரு வெற்றியை அவர்களுடைய நட்ட நாளில் இன்று 6 ஆண்டுகள் நடந்திருக்கின்றது. எனவே அதற்காக அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து இன்னும் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த நட்டாளியத்தினுடைய பணிகள் இந்த பிரதேச மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இன்னும் ஏனைய கலைகளையும் அங்கு பழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக அது வளர வேண்டும். அதற்காக எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக அந்த நிறுவனத்திற்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. நிகழ்த்துகிறதார் அவரது எண்ணங்கள் இங்கே உரையாக இடம்பெற்றிருந்தது. கண்மூடாங்க ரெடி. எல்லாரும் இங்கே கேமரா பாருங்க. ரெடி. அப்படியே இருங்க. கேமரா பாருங்க. ரெடி. ஓகே.